அனைவருக்கும் வணக்கம். வேளாண்மை பாடப்பிரிவுகள் குறித்த அனைத்து தகவல்களையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை வேளாண்மை சம்பந்தப்பட்ட அனைத்து படிப்புகளையும் ஒருங்கிணைத்து வேளாண்மை அறிவியலாகவும் வேளாண்மை தொழில்நுட்ப கல்வி பாடப்பிரிவுகளாகவும் வழங்குவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர். ஆகவே இந்த காணொளி முழுவதும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் தொகுத்து வழங்கும் அனைத்து பாடப்பிரிவுகளையும் வேளாண்மை சார்ந்த அனைத்து படிப்புகளையும் பற்றி இந்த காணொளியில் பார்க்கவிருக்கிறோம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கிறீர்களா? மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த தகவல்களுக்காக. இந்த காணொளியில் வேளாண்மை பாடத்தில் யார் யார் சேரலாம், மாணவர்களுக்கான குறைந்தபட்ச தகுதிகள், கல்வி தகுதி, வயது வரம்பு, இடஒதுக்கீடு, கல்வி முறைகள், கல்வி கட்டண தகவல்கள், கல்வி உதவித்தொகை, பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் எங்கெங்கு உள்ளன, பல்கலைக்கழக இணைப்பு கல்லூரிகள் எங்கெங்கு உள்ளன என அனைத்து தகவல்களையும் விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மை மற்றும் அதனுடன் தொடர்புடைய பாடங்களை பயிற்றுவிக்கும் உயர்கல்விக்கான சிறந்த நிறுவனமாகும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்தியாவின் சிறந்த வேளாண்மை பல்கலைக்கழகமாக புதுடெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் அங்கீகரித்துள்ளது. தற்பொழுது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் அங்கீகாரம் பெற்ற 28 தனியார் இணைப்பு கல்லூரிகளும் பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகளும் இளம் அறிவியல் பாடங்களை வழங்கி வருகின்றன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் 10 இளம் அறிவியல் பட்டப்படிப்புகளை 4 ஆண்டுகளில் 8 பருவங்களாக பயிற்றுவித்து வருகிறது. பிஎஸ்சி ஹானர்ஸ் என்று அழைக்கப்படும் இளம் அறிவியல் வேளாண்மை, இளம் அறிவியல் தோட்டக்கலை, இளம் அறிவியல் வனவியல், இனம் அறிவியல் உணவு ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறையியல், இளம் தொழில்நுட்பம் வேளாண் பொறியியல், இளம் அறிவியல் பட்டு வளர்ப்பு, இளம் தொழில்நுட்பம் உயிர் தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல், வேளாண் வணிக மேலாண்மை என 10 இளம் அறிவியல் பாடங்களை வழங்கி வருகிறது. சேர்க்கை முறை. மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து பாடங்களுக்கான சேர்க்கையும் இணையதள வழியிலேயே நடைபெறுகிறது. ஆகவே விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் அனைவரும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி online.in TNAU online.in எனப்படும் முகவரியில் மட்டுமே விண்ணப்பிக்க இயலும். அச்சடிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் தற்பொழுது பயன்பாட்டில் இல்லை. பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் உறுப்பு மற்றும் இணைப்பு கல்லூரிகளிலும் மாணவர்கள் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் ஆன்லைன் முறையிலேயே நடைபெறுகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகள் எங்கெங்கு உள்ளன என்பதை பார்க்கலாம். உறுப்பு கல்லூரிகள் மொத்தம் 14. வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கோயம்புத்தூர், வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மதுரை, வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கிள்ளிக்குளம் தூத்துக்குடி மாவட்டம், அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் நாவலூர் குட்டப்பட்டு திருச்சிராப்பள்ளி, வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வாழவச்சனூர் திருவண்ணாமலை மாவட்டம், வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஸ்டாமின் வளாகம் குடுமியான்மலை புதுக்கோட்டை மாவட்டம், வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஈச்சங்கோட்டை ஒரத்தநாடு தாலுகா தஞ்சாவூர் மாவட்டம், தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கோயம்புத்தூர், தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளம் தேனி மாவட்டம், தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பெண்களுக்கானது நாவலூர் குட்டப்பட்டு திருச்சிராப்பள்ளி, வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கோயம்புத்தூர், வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் குமுளூர் பல்லபுரம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம், வனவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையம் மற்றும் சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மதுரை. அதேபோல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரிகளில் வழங்கப்படும் பட்டப்படிப்புகள் என்னென்ன என்று பார்க்கலாம். இணைப்பு கல்லூரிகள் என்றால் அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆதிபராசக்தி வேளாண்மை கல்லூரி ஜிபி நகர் கலவை ராணிப்பேட்டை மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி கலவை ராணிப்பேட்டை மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் தந்தை ரோவர் வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டு நிறுவனம் வாலிகட்புரம் பெரம்பலூர். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் வானவராயர் வேளாண்மை நிறுவனம் மணக்கடவு பொள்ளாச்சி கோவை மாவட்டம்.
பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் இமயம் வேளாண்மை கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப நிலையம், கண்ணூர், துறையூர், திருச்சி மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் பிஜிபி வேளாண்மை அறிவியல் கல்லூரி, சேந்தமங்கலம் சாலை, பழனி நகர், நாமக்கல் மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆர்விஎஸ் வேளாண்மை கல்லூரி, உசிலம்பட்டி கிராமம், மணியரிப்பட்டி அஞ்சல், செங்கிப்பட்டி வழி, தஞ்சாவூர். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரி, வைகை டேம், குள்ளபுரம், தேனி மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் குமரகுரு மேலாண்மை கல்லூரி, சக்தி அந்தானி பவானி சாலை, சக்தி நகர், ஈரோடு மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஜேகேகே முனிராஜா வேளாண் அறிவியல் கல்லூரி, டிஎன் பாளையம், கோபி தாலுகா, ஈரோடு மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் டான்பஸ்கோ வேளாண்மை கல்லூரி, சகாயத்தோட்டம், புதுகேசவரம் கிராமம், தக்கோலம், அரக்கோணம் தாலுகா, ராணிப்பேட்டை மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆர்விஎஸ் பத்மாவதி வேளாண்மை கல்லூரி, ஆர்விஎஸ் பண்ணை, எஸ் பாறைப்பட்டி, ஒட்டன்சத்திரம் ரோடு, செம்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஜேஎஸ்ஏ வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, அவட்டி குறுக்கு சாலை, மாப்போட்டையூர், தொழுதூர், திட்டக்குடி, கடலூர் மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் எஸ்ஆர்எஸ் வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, சேனன்கோட்டை, வேடச்சந்தூர் தாலுகா, திண்டுக்கல் மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் எஸ் தங்கப்பழம் வேளாண்மை கல்லூரி, வாசுதேவநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் சேது பாஸ்கரா வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை, கலாம் கவி கிராமம், கள்ளுப்பட்டி அஞ்சல், புலிக்குத்தி கிராமம், அமராவதி புதூர், கள்ளிப்பட்டி வழி, காரைக்குடி, சிவகங்கை மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் நம்மாழ்வார் வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, பேரையூர், கமுதி தாலுகா, ராமநாதபுரம் மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் அதியமான் வேளாண்மை மற்றும் ஆராய்ச்சி கல்லூரி, அக்ரி வளாகம், ஆதிமுகம் கிராமம், சூளகிரி தாலுகா, ஒசூர். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் கிருஷ்ணா மேலாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, ஸ்ரீரங்கம், உசிலம்பட்டி, மதுரை மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் இந்தியன் வேளாண்மை கல்லூரி, ராஜாநகர், ராதாபுரம், திருநெல்வேலி மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் நாளந்தா வேளாண்மை கல்லூரி, எம்ஆர் பாளையம், சென்னை தேசிய நெடுஞ்சாலை, சாணமங்கலம் அஞ்சல், திருச்சி. பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் அரவிந்தர் வேளாண்மை தொழில்நுட்ப நிறுவனம், அரவிந்தர் நகர், கலசப்பாக்கம் தாலுகா, திருவண்ணாமலை. பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் பாலார் வேளாண்மை கல்லூரி, கொத்தமாரிக்குப்பம் கிராமம், மேல்பட்டி அஞ்சல், பேர்ணாம்பட்டு தாலுகா, வேலூர் மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வேளாண்மை கல்லூரி, துறையூர் மெயின் ரோடு, பெரம்பலூர். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் மதர் தெரேசா வேளாண்மை கல்லூரி, மேட்டு சாலை, இலப்பூர் அஞ்சல், புதுக்கோட்டை. பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் புஷ்கரம் வேளாண் அறிவியல் கல்லூரி, வேப்பங்குளம் கிராமம், திருவரங்குளம் அஞ்சல், ஆலங்குடி தாலுகா, புதுக்கோட்டை மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் வேளாண்மை எம்ஐடி வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, வெள்ளப்பட்டி, மங்கலம் கிராமம், முசிறி, திருச்சி மாவட்டம். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் ஜெயா வேளாண்மை கல்லூரி, அரக்கோணம், திருவழங்காடு பிரதான சாலை, விசையபுரம், திருத்தணி தாலுகா, திருவள்ளூர் மாவட்டம். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்கள். கல்வி தகுதிகள். இளம் அறிவியல் பட்ட படிப்புகளுக்கு சேர விரும்பும் மாணவர்கள் தமிழக அரசின் மேல்நிலை கல்வி வாரியம், மத்திய இடைநிலை கல்வி வாரியம், இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வுகளுக்கான குழுமம், பிற மாநில அரசின் கல்வி வாரியம் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பிற சர்வதேச வாரியம் ஆகியவற்றின் கீழ் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பள்ளி படிப்புடன் இறுதி பொதுத் தேர்வில் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிஎஸ்சி ஹானர்ஸ் வேளாண்மை அல்லது தோட்டக்கலை அல்லது வனவியல் அல்லது பட்டு வளர்ப்பு அல்லது வேளாண் வணிக மேலாண்மை அல்லது பிடெக் உயிரி தொழில்நுட்பம் போன்ற பாடங்களை படிக்க கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்களையோ, இயற்பியல், வேதியியல், உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பம், நுண்ணுயிரியல், உயிர் வேதியியல், கணினி அறிவியல் மற்றும் மனையியல் பாடப்பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றையோ அல்லது இயற்பியல், வேதியியல், தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடங்களை எடுத்து படித்திருக்க வேண்டும். பிஎஸ்சி ஹானர்ஸ் உணவு, ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறையியல் பாடத்தை படிக்க கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்களையோ அல்லது இயற்பியல், வேதியியல், உயிரியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பம், நுண்ணுயிரியல், உயிர் வேதியியல், கணினி அறிவியல், மனையியல்,
ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறையியல் அல்லது இயற்பியல், வேதியியல், தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடப்பிரிவுகளை எடுத்து படித்திருக்க வேண்டும். பிடெக் வேளாண் பொறியியல், பிடெக் உணவு தொழில்நுட்பம், பிடெக் ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் போன்ற பாடங்களை படிக்க கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் அல்லது கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் கணினி அறிவியல் போன்ற பாடங்களை எடுத்து படித்திருக்க வேண்டும். வொகேஷனல் ஸ்ட்ரீம் தொழில்முறை கல்வி பாடப்பிரிவுகளில் மேல்நிலை கல்வி தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மொத்த இடங்களில் 5% இடஒதுக்கீடுகள் உள்ளன. குறைந்தபட்ச மதிப்பெண் தகுதிகள்: பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு 4 முக்கிய பாடங்களிலும் சேர்த்து மொத்த மதிப்பெண்களில் 55% பெற்றிருக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் இஸ்லாமியர் பிரிவுகளை சார்ந்தவர்கள் 4 பாடங்களிலும் சேர்த்து மொத்த மதிப்பெண்களில் 50% பெற்றிருக்க வேண்டும். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் 4 பாடங்களிலும் சேர்த்து மொத்த மதிப்பெண்களில் 45% பெற்றிருக்க வேண்டும். அருந்ததியர், ஆதி திராவிட பிரிவினர், பழங்குடியினர் 4 பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இவை அனைத்தும் பொது பாட பிரிவுகளுக்கும் தொழில்முறை கல்வி பிரிவுகளுக்கும் பொதுவானது. வயது வரம்பு: மாணவ மாணவியர் சேர்க்கையின் பொழுது 21 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர், அருந்ததியர் மற்றும் பழங்குடியின வகுப்பினருக்கு வயது வரம்பு இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு உச்ச வயது வரம்பில் 5 வருடம் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு: வகுப்பு வாரியான இடஒதுக்கீட்டு முறை பின்பற்றப்படுகிறது. மாணவ மாணவியர் சேர்க்கை நேரத்தில் தமிழக அரசின் ஆணையின்படி அப்பொழுது நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுகிறது. சிறப்பு இடஒதுக்கீடுகளாக மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு, முன்னாள் இராணுவ வீரர்களின் வாரிசுகளின் இடஒதுக்கீடு, சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளின் இடஒதுக்கீடு, சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு, இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் இடஒதுக்கீடு, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வேளாண் தொழில் நிறுவனங்களுக்கான இடஒதுக்கீடுகள், வேளாண் தொழில் நிறுவனங்களுக்கான இடஒதுக்கீடுகள், வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான இடஒதுக்கீடு போன்ற அனைத்து இடஒதுக்கீடு முறைகளும் பின்பற்றப்படும். கலந்தாய்வு: மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பிக்கவும் அல்லது பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரிகள் மற்றும் உறுப்பு கல்லூரிகளில் விண்ணப்பிக்க எதுவாக இருந்தாலும் கலந்தாய்வு இணைய வழி கலந்தாய்வாகவே நடைபெறுகிறது. கலந்தாய்விற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் இணைய வழி கலந்தாய்வில் கலந்து கொள்ள 2000 ரூபாயை கலந்தாய்வு கட்டணமாக கட்ட வேண்டி இருக்கும். இந்த கலந்தாய்வு கட்டணத்தை எக்காரணம் கொண்டும் திரும்ப பெற இயலாது. கல்வி முறை: பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலம் பயிற்று மொழியாகவும் தேர்வு முறைகள் பருவத் தேர்வு முறையாகவும் பின்பற்றப்படுகிறது. அனைத்து இளங்கலை பாடத்திட்டங்களும் 8 பருவங்கள், அதாவது 4 ஆண்டுகளை கொண்டதாகும். மாணவர்கள் தாங்கள் சேர்ந்த பாடப்பிரிவுகளில் இளங்கலை பட்டம் பெற அந்தந்த பருவங்களில் பரிந்துரைக்கப்பட்ட பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி கட்டண விவரங்கள்: பல்கலைக்கழகம் ஆனாலும் சரி, கல்லூரி ஆனாலும் சரி, இந்த வேளாண்மை படிப்புகளை படித்து முடிப்பதற்கு ஒரு பருவத்திற்கு சுமார் 20,000 ரூபாய் முதல் 70,000 ரூபாய் வரை கல்லூரி கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும். மேற்படிப்புகள்: எண்ணற்ற மேற்படிப்பு வாய்ப்புகள் இந்த வேளாண்மை பாடத்தில் உள்ளது. மேற்கண்ட தகவல்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படும் என்றால் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்க. விண்ணப்பிக்கும் பொழுது எந்த ஒரு பிழையும் இல்லாமல் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யுங்கள். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.